25 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா சேல் ஆயிட்டு இருக்க ஒரு கார் கிட்டத்தட்ட 2 ஜெனரேஷன் கடந்து 3வது ஜெனரேஷனா இப்ப நம்ம கூட டிராவல் ஆயிட்டு இருக்கு. நடுவுல நிறையவே ஃபேஸ் லிஃப்ட்டும் பார்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு டாப் மோஸ்ட் ஒரு வருஷத்துல மத்த எல்லா பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போதுமே டாப் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு கார் கடந்த வருஷம் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். மாருதி சுசுகியோட வேகனர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. கடந்த வருஷம் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாலுமே இன்னுமே இந்த வெஹிக்கிள் இன்ஜினோட ரியலபிலிட்டி அண்ட் இதுல இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பேஸ், அது மட்டும் இல்லாம மாருதியோட சர்வீஸ் சப்போர்ட், ஸோ இதனாலேயே இந்த வெஹிக்கிளை இன்னும் அதிகம் விரும்புவாங்க நிறைய பேர் இருக்காங்கன்னே சொல்லுவேன். இந்த 2025ல இந்த வெஹிக்கிள் நமக்கு மொத்தமா 4 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. LXi, VXi, ZXi, ZXi Plus அண்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ZXi Plusலயே டூயல் டோன் ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தா மொத்தமா நமக்கு 5 வேரியண்டா வருது. இதுல LXi, VXi இது ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் இன்ஜின் வருது. ஸோ நமக்கு 25 வருஷமா நம்ம கூட டிராவல் ஆயிட்டு இருக்கு. அந்த 1 லிட்டர் இன்ஜின்லயே LXi, VXi வேரியன்ட் இன்னும் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ZXi Plus அண்ட் அந்த டூயல் டோன் ஆப்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு 1.2 லிட்டர் இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 1.2 லிட்டர் பாத்தீங்கன்னா 2021 அந்த காலகட்டத்துல இருந்து நமக்கு 1.2 லிட்டர் இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப காலமா இருக்கக்கூடிய அந்த K சீரிஸ் இன்ஜின் தான் நமக்கு ஷிஃப்ட், டிசைர்ஸ் இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ்ல பார்த்திருக்கோம். பலேனோல இருந்து பிரான்ஸ் நிறைய வெஹிக்கிள் நம்ம பார்த்திருந்தோம். அந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் ரொம்பவே ரியலபிளான இன்ஜின் தான் அதுவுமே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் செல்லிங் வேரியன்ட்னு சொல்லலாம். 7 லட்ச ரூபா ஆன் ரோட் காஸ்ட்ல 1 லிட்டர் இன்ஜினோட வரக்கூடிய VXi வேரியன்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இதுல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வருது அண்ட் இந்த 1 லிட்டர் இன்ஜின் எந்த அளவுக்கு இப்ப நமக்கு இந்த 2025ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து போதுமா நமக்கு ஆன் ரோட், இது எல்லாமே நம்ம வரிசையா தொடர்ந்து பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார் வாங்கணும்னு முடிவு பண்ணாலே ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வெஹிக்கிளோட பிரைசிங்ல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம கூட இருக்க VXi வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5,99,500 வருது. ஆன் ரோட் காஸ்ட் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 7,4 லட்சம் வரைக்கும் வந்துருது. டீலர்ஷிப்ல இருந்து நமக்கு ஒரு 20,000 to 30,000 வரைக்கும் ஆஃபர்ஸ்மே கொடுக்குறாங்க நிறைய டீலர்ஷிப் சைட்ல இருந்து. ஸோ இந்த வெஹிக்கிளோட டீடைல்டு பிரைஸ் அண்ட் ஆஃபர் டீடைல்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ABT மாருதி ஷோரூம் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு ஒரு பாக்ஸி ஷேப் டிசைன் தான். ஸோ லான்ச் ஆன்லேருந்து இந்த டிசைன் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நிறையவே சின்ன சின்ன டிசைன்ஸ் இந்த சேஞ்சஸ் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த 2025 மாடலில் பார்த்தீங்கன்னா 2435 mm வீல் பேஸோட 2655 mm லென்த் இருக்க வகையில் இந்த வெஹிக்கிள் நமக்கு உருவாக்கியிருக்காங்க. ஸோ மற்றபடி ஃப்ரண்ட்ல ஹெட்லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்க்கு அது கீழே தனியாக ஒரு செட்டப் இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் இந்த கிரில் செட்டப்ல பார்த்தீங்கன்னா சுசுகியோட லோகோ கொடுத்து சின்னதாக ஒரு குரோம் லைன் போற மாதிரி இருக்கு. கீழே வந்து ரேடியேட்டரான வென்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்கான ப்ரொவிஷன்ஸ் இந்த 2 சைடு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் வேரியன்ட் இது நம்ம வந்து VXi சொல்றேன், நான் மிட் வேரியன்ட் அதாவது 2வது வேரியன்ட். டாப் வேரியன்டான ZXi Plusமே பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் அங்கே நிற்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் நமக்கு சைட் பை சைட் பார்த்தாலுமே ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, ஃபாக் லாம்பை தவிர. டாப் வேரியன்ட்ல நமக்கு ஃபாக் லேம்ப் மட்டும்தான் அதில் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6,000 to 8,000 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம வேணும்னா மாருதியோட ஜென்யூன் ஆக்சரிஸ்லேயே போட்டுக்கலாம், இல்லாட்டி ஆஃப்டர் மார்க்கெட்டை கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சில டீலர்ஷிப் சைட் நமக்கு அது ஆஃபர்ஸ்ல கூட பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த ஃபாக்லாம் போட்டுட்டா டாப் வேரியன்ட்டுக்கும் இந்த 2வது வேரியன்டான மிட் வேரியன்ட்டுக்கும் ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே நமக்கு இருக்காது. சைட் லுக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லை. நமக்கு வீல் ஆர்ச், அண்டர் பாடி எல்லாமே பிளேனாக தான் இருக்கு. பிளாக் கலர் கிளியரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வர மாதிரி தான் இருக்கு. இந்த வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட் போனீங்கன்னா நமக்கு இந்த ORMஸ்லேயே வர மாதிரி இருக்கும். பட் இந்த ORMs வந்து நமக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. ரிட்ராக்டபிள் கிடையாது, பட் அட்ஜஸ்டபிள் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஃபிளாட் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பி பில்லர்லாம் பிளாக் ரிமோட்லாம் எதுவும் பண்ணல, நமக்கு பாடி கலர்ஸ்லேயே தான் அப்படியே வருது. அண்ட் இந்த டிசைன், ஸோ இது வந்து நம்ம கூட இருக்க 3rd gen. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிக் டிசைன் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலர்ல ஒரு பிளாஸ்டிக் லேயர் இந்த இடத்துல நமக்கு மோல்ட் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் பார்க்க நல்லாவே தான் இருக்கு. அண்ட் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு வருது. 32 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் எல்லாமே 14 inch வீல்ஸ் தான். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த VXi வேரியன்ட் ஆகட்டும், டாப் வேரியன்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து 14 inch வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. டாப் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வரும். இந்த VXi வேரியன்ட்ல வந்து நமக்கு அலாய் வீல்ஸ் கிடையாது, நார்மல் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் கேப் எல்லாமே வந்துருது. நமக்கு 165/70 ப்ரொஃபைல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 165 mm கொடுத்துருக்காங்க.
நமக்கு நல்லாவே ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸாக தான் இருக்குது. நமக்கு ஃபுல் லோடு உட்காரும் போதுமே நமக்கு இன்னுமே நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ அதுவே வந்து இந்த வெஹிக்கிளோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லலாம், அதிகம் சேல்ஸ் ஆகுறதுக்கு. அண்ட் பேஸ் வேரியண்டான LXIல பார்த்தீங்கன்னா நமக்கு 13 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே அட்ராக்டிவாக காமிக்குதுன்னே சொல்லலாம். நல்லாவே டாலாக நமக்கு பெருசாக இருக்க மாதிரி இதோட டெயில் செக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டெயில் லைட்னே சொல்லுவேன். டெயில் லைட்டும் சின்னதாக இல்லாமல் நமக்கு டாப்ல இருந்து அப்படியே டிராவல் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இந்த டெயில் லைட்ஸ். அண்ட் லோகோ வேகனார் சொல்லிட்டு குரோம் ஃபினிஷ் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. பூட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியராக ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் டெயில்கேட் கிடையாது, லிவர்ஸ் மாதிரி தான் நமக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 341 லிட்டர் வந்துருது. பார்சல் ட்ரே VXI வேரியன்ட்லேருந்து நமக்கு பார்சல் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஒரு லார்ஜ் ஸ்டோரேஜ் தான். ஸோ நமக்கு அதில் எந்த இதுவுமே சொல்ல முடியாது. பட் லிட் வந்து நமக்கு ரொம்பவே கொஞ்சம் ஹையாக இருக்குன்னு சொல்லுவேன். நமக்கு லக்கேஜ் எல்லாம் கேரி பண்ணி வைக்கணும்னா ரொம்பவே கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஸோ நம்ம தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். லைட் ஹூக் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இந்த VXI வேரியன்ட்ல நமக்கு இல்லை. ஸோ ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா 165/70 செக்ஷன் டயர்ஸில் 14 இன்ச் வீல்ஸ் தான் வருது. ஸோ நமக்கு வண்டியில் வரக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் டயர்ஸ் தான். ஸோ அதனால நம்ம அப்படியே வேணாலுமே சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்கலாம். மற்றபடி இந்த ரியர் விண்ட்ஷீல்டில் பார்த்தீங்கன்னா டிஃபாகர், ரியர் வைப்பர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதில் டேஞ்சர் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் மார்க்கெட்டில் வேணால் நம்ம ஸ்பாய்லர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் டாப்பில் வந்துட்டு ஆண்ட்னாம் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களோட பேஸ் 2 வேரியன்டான LXI VXI ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இன்ஜின் தான் நம்ம கொடுக்குறாங்க. 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. 66 ஹார்ஸ் பவரும் 89 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில் இருக்கு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்மூத்தாக தான் இருக்கு. ஸோ அதனாலே இவங்க சைடில் அக்வாஸ்டிக்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபில்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் தான் இருக்கு. பட் நார்மலாக ஐடில் வந்துட்டு கேபின்குள்ளே எந்த ஒரு நாய்ஸும் ட்ராவல் ஆகலை, நல்லா தான் இருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் தான் நம்ம பார்க்க போகிறோம். உட்காந்துருக்க பொசிஷன்லேயே உங்களுக்கு தெரியும் வண்டியோட ஹெட்ரூம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லாவே டாலான ஒரு ஹெட்ரூம் தான். 6.5 இருக்கவங்க உட்காந்தாலுமே இடிக்காத அளவுக்கு இருக்கும். ரியர்லலாம் வந்து 6.2 6.3 தான் தாராளமாக உட்காரலாம். அண்ட் டோர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வைடான ஒரு ஓப்பனிங்காக தான் இருக்கு. டோர் ஓப்பன்ஸ் எல்லாமே சில்வர் கலர் ஃபினிஷில் வருது இந்த VXI வேரியன்ட்லேருந்தே. அண்ட் 4 பவர் விண்டோஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஓஆர்எம்ஸுமே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளாக வந்துருது. டோர் பேக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், மேகசின் ஹோல்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் கிடையாது, ஃபிக்ஸட் சீட் தான். டாப் வேரியன்ட்லயுமே நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் கிடையாது இந்த வேகனாரை பொறுத்த வரைக்கும். சீட்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிட் ரேஞ்சில் இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை, ரொம்ப டவுனாகவும் இல்லை, ஒரு மிட் ரேஞ்சில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. நார்மலா பொசிஷன்ல நம்ம சிட்டி டிராஃபிக்கும் சரி, ஹைவேஸ்லயும் சரி, ரிலாக்ஸான பொசிஷன்ல ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃப்ரண்ட் போனட் இந்த ஆங்கிள், ஸோ நமக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் போனட் வந்து நமக்கு விசிபிளா தெரியுது. பட் இப்படி ரிலாக்ஸ் பொசிஷன்ல வந்து அந்த அளவுக்கு விசிபிளா தெரியல. ஸ்டேரிங்க்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ ஸ்டார்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கான சுவிச்சஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சுவிச்சஸ் அண்ட் ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு. கீழே பாத்தீங்கன்னா போனட் ஓப்பனர் அண்ட் இந்த இடத்துல ஃபியூல் ஓப்பனர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்டீரியரோட டீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேஷ்போர்ட் எல்லாமே பிளாக் பிளஸ் பீச் அந்த ஒரு காம்பினேஷன்லையும், டாப்ல எல்லாமே அந்த கிரே கலர் காம்பினேஷன் வர மாதிரி லைட் கிரே வர மாதிரி இருக்குது. நமக்கு சீட்ஸுமே பார்த்தாலும் ஃபேப்ரிக் ஃபினிஷ்ல கிரே பிளஸ் பீச் இந்த ஒரு கலர் டோன்லயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா நமக்கு இதோட இன்டீரியர் ஸ்பேஸை பார்க்கும்போது கலர் தீம் வைஸ் நல்லாவே எல்லாமே மேட்ச் ஆகி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் அப்பீல் கொடுக்குன்னு சொல்லுவேன். இந்த VXI வேரியன்ட்டே நமக்கு நல்லாவே ஒரு ப்ரீமியம் அப்பீல் கொடுக்குது. ரொம்ப பேஸ் வேரி நம்ம ஓட்டுற மாதிரி ஃபீல் நமக்கு கொடுக்கல. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் ஒரு பேசிக் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ், USB போர்ட்டு அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே இதில் வருது. அண்ட் மற்ற எல்லாமே டியூனிங் அண்ட் வேல்யூம்கான எல்லாமே பட்டன்ஸ் இல்லையே வர மாதிரி இருக்கு. ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் இந்த வேரியன்ட்ல கிடையாது. பட் ஸ்டேரிங் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷாக இருக்க மாதிரி இந்த சில்வர் ஃபினிஷ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் டைப் ஸ்டேரிங் வீல் தான். ஸ்டேரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடய வருது. டெலஸ்கோபிக் கிடையாது, பட் டில்ட் வந்து இந்த வேரியன்ட்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசிஸ் எல்லாமே மேனுவல் ஏசிஸ் தான் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ கியர் வர பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ டேஷ்போர்ட் மவுண்டர்னு சொல்லுவோம் இதை. ஸோ இந்த இடத்துல நமக்கு சென்டர் இதாக இல்லாமல் டேஷ்போர்ட் மவுண்டர் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஓட்டும் போது பொசிஷன் வைஸ் நல்லாவே இருக்குது. மற்றபடி IRVMs பார்த்தீங்கன்னா டே நைட் IRVM கொடுத்துருக்காங்க. மேனுவலி அட்ஜஸ்டபிளா இருக்கு. சன்வைசஸ்ல கோ பேசஞ்சர் சைட் மிரர்ஸ் நமக்கு வந்துருது. டிரைவர் சைட் பார்த்தீங்கன்னா சம் ஸ்லிப்ஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கேபின் லாம்ப்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் நமக்கு தேவையான பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. எதுவும் மிஸ் ஆகுற மாதிரி இல்லை. எடுத்த ஆஃப்டர் மார்க்கெட்ல நம்ம போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா பவர் விண்டோஸ் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ORVM, ஏசிஸ் மேனுவலாக கொடுத்துருந்தாலும் நல்லா இருக்கு. இன்ஃபோர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பேசிக் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கொடுத்துட்றாங்க ஃபீச்சர்ஸ் வைஸ்.
ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு ஒரு பேசிக்கான இது கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எல்லாமே வரும், டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் டைப்ல இருக்கும். இதில் வந்து அனலாக் ப்ளஸ் கீழே வந்து ஒரு எம்ஐடி டிஸ்பிளே இருக்க மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு போதுமானதாக தான் இருக்கும். நமக்கு இதுலேயே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் ஷோன் ஆயிருக்கும். மேலே வந்து ட்ரிப் வந்துருக்கு, கீழே வந்து ஃபியூயல் இண்டிகேட்டர் அண்ட் சீட் பெல்ட் வார்னிங் பார்த்தீங்கன்னா 4 சீட் பெல்ட்டுமே வார்னிங்கில் நமக்கு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு இதிலே காமிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரியர் ரோ கம்ஃபர்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரியர் டோருமே ஓப்பனிங் நல்லாவே ஒய்டா இருக்கு. நமக்கு இங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நின்னபடி அப்படியே ஏறி அப்படியே உட்கார மாதிரி இருக்குங்க இங்கிரஸ். ஸோ நல்லாவே கம்ஃபர்டபுளா உள்ள வந்து உட்கார முடியுது. ஸோ நீ ஸ்பேஸ் பாருங்க, நீ அண்ட் லெக் ரூமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எனாமஸா இருக்குன்னு பாருங்க இந்த வெஹிக்கல்ல. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10" இருப்பேன். ஸோ எனக்கு மாதிரி தான் வச்சிருக்கேன். இந்த ஒரு லெவல்ல எனக்கு பின்னாடி நல்லாவே ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுவேன். அண்டர் டை சப்போர்ட்டும் ஓகே தான், ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 75% வரைக்கும் கவர் ஆகுது. உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளா இல்லை. மறுபடியும் டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பவர் விண்டோ சுவிட்ச், சில்வர் ஃபினிஷ் டோர் ஓப்பனர்ஸ் அண்ட் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர்ஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட்ல 2 ஸ்பீக்கர் தான். ஃப்ரண்ட்ல இருந்து நமக்கு 2 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். ரியர்ல வேணா நம்ம அடிஷனலா ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட் ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே. டாப் வேரியன்ட்லயுமே நமக்கு ஃபிக்ஸட் ட்ரெஸ் தான் வருது. அண்ட் ஹேண்டில்ஸ், ஸோ 3 சைடுமே ஹேண்டில்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் மட்டும் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்ல மட்டும் தான், ரியர்ல கேபின் லேம்ப்ஸ் கிடையாது. அண்ட் சீட் பாத்தீங்கன்னா பெஞ்ச் டைப் சீட்டா தான் இருக்கு, பிளாட்டா தான் இருக்கு. 2 பேர் ரொம்பவே கம்ஃபர்டபுளா உட்காரலாம். 3 பேருமே இந்த வெஹிக்கல்ல போக முடியும் தான். ரொம்ப நெருக்கிட்டு உட்கார மாதிரியான இருக்காது. ஆல்டோ எக்ஸ்பிரஸோல போற மாதிரி ரொம்ப நெருக்கிட்டு உட்கார மாதிரி இருக்காது. இல்லை கொஞ்சம் ஸ்பேஷியஸா தான் இருக்கு. ஃப்ளோருமே நமக்கு ஆல்மோஸ்ட் பிளாட்டா தான் போயிருக்கு. நடுவில் உட்காரவங்களுக்குமே அந்த அளவுக்கு டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காரலாம். சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் எல்லா வேரியன்ட்லயுமே டூயல் ஏர் பேக்ஸ்ங்கிறது ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட்லயுமே டூயல் ஏர் பேக்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் 6 ஏர் பேக் ஆப்ஷன் இந்த வேகனாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரல. அது மட்டும் இல்லாம பிரேக்கிங் வைஸ் ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துருது. ரியர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், எல்லா சீட்ஸுக்குமான சீட் பெல்ட் வார்னிங், இந்த மாதிரி அடிஷனல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வருஷம் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல் கண்ட்ரோல் நமக்கு அதில் அடிஷ்னலாக வரும். மற்றபடி ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாமே சேமாக தான் இருக்கும். மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்கும் இல்லை, ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து அதில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வரவும் நமக்கு ஹில் ஹோல் கண்ட்ரோல் ஆப்ஷன் அதில் எக்ஸ்ட்ரா வருது. ப்ரைஸிங் இதுல இருந்து அது ஒரு 50,000 வரைக்கும் ப்ரைஸிங்கும் கூட வரும். அடுத்ததா இந்த 1 லிட்டர் இன்ஜின் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஸோ இந்த 2025லும் இந்த 1 லிட்டர் வாங்குறது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் இந்த வெஹிக்கல். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் ஜென்ல இருந்து இந்த தேர்ட் ஜென் எல்லாமே பாத்தீங்கன்னா வெயிட் வைஸ் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் நமக்கு கிடையாது. பட் நிறையவே அட்வான்ஸ்டு பவர்ஃபுல் இன்ஜின் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து இது வந்து இன்னுமே ஒரு லோயர் பெப்பி இன்ஜினா நமக்கு தெரியுதா, இல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த 1 லிட்டரே போதுமான வகையில இருக்கா அப்படிங்கிறது ஒரு டீடைல் டிரைவ் ரிவ்யூவா நம்ம போய் பார்க்கலாம். வேகனார் VXi 1 லிட்டர் இன்ஜினை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ கீ எல்லாமே சேம், ஆடியோட ஸ்டாண்டர்ட் கீ தான் நமக்கு வந்திருக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் ஜெர்க்கியாலாம் இல்லை, நீட்டாகவே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. கேபின்குள்ளே இன்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ராவல் ஆகுற மாதிரி தான் இருக்குது. 1.2 லிட்டர் அளவுக்கு இது கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கேட்குற மாதிரி இருக்குது, பட் ரொம்ப கிடையாது. ஸோ எப்பயுமே வண்டி ஓட்டுறதுக்கு மாதிரி சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர், வண்டியை மூவ் பண்ணுறேன். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கிளச் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஹாஃப் கிளச்சுக்கு மேலே எடுத்தோன்னா தான் மூவ் ஆகுது. ஸோ இந்த 1 லிட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ 1.2 லிட்டர்லாமே அந்த இனிஷியல் பஞ்ச் இருக்கும், நம்ம டக்குன்னு காலை கிளச்லேருந்து எடுக்கும் போதே. இதில் அது அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் நமக்கு லீனியராக தான் பவர் டெலிவரி ஆகுது எடுக்க. பவர் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் போதுமான லெவலில் இருக்குங்க, ரொம்ப அக்ரெசிவான ஒரு பவர் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்லாம் இருப்பாங்க, ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் எடுத்தாங்கன்னா ஈஸியாக அவங்களால ஓட்ட முடியும், ரொம்ப திணற மாட்டாங்க. ஒரு ஹை பவர் இருக்குங்கிற மாதிரியான ஃபீல் கிடைக்காது. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு 1.2 லிட்டர்ல வந்துட்டு அந்த இனிஷியல் அக்ரெசிவ் இருந்துச்சு, பட் இந்த 1 லிட்டர்ல அது கொஞ்சம் மினிமலிஸ்டிக்கா இருக்கு. ஆப்வியஸ்லி அந்த பவரை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது, பவர் டிஃபரன்ஸை. ஸோ இப்போ இது ஆன் ரோட் பார்க்கும்போது டயர் நாய்ஸ் அண்ட் இன்ஜின் நாய்ஸ் லைட்டா ரெண்டுமே சேர்ந்து உள்ள கொஞ்சம் டிராவல் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பின்ட்ராப் சைலண்ட் அந்த மாதிரி சொல்ல முடியாது, லைட்டா நமக்கு கேட்குது உள்ள. இதே நம்ம 1.2 லிட்டருமே நம்ம டிரைவ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து உங்களுக்கு வரும். ஸோ 1.2 லிட்டர் AMT எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதுவுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம் இந்த வெஹிக்கிளுக்கு முன்னாடி. ஸோ அதில் வந்துட்டு இதை விட நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு அது. ஸோ ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ்லாம் நமக்கு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. அந்த டக்குன்னு கட் அடிக்கும் போது எல்லாமே இந்த ஒரு பாக்ஸி ஷேப் டிசைனுக்கு அந்த
பாடி ரோலுங்கிறது லைட்டாக தெரிய தான் செய்யுது. ஸோ அது வந்து வேகனாரில் எப்பயுமே இருக்கக்கூடியதான், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு இஎஸ்பி இபிடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் இபிடி இஎஸ்பி எல்லாமே. ஸோ அதனால கொஞ்சம் கண்ட்ரோலபிள் மேனேஜபிளாக இருக்குது நமக்கு அது. அண்ட் வீவிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் எந்த வகையுமே குறை சொல்ல முடியாது. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் வந்து ஃபிக்ஸட் சீட் தான், ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. போனட் வந்து கீழே இறங்கி ஸ்லோப்பாக போகுது, அதனால போனட் விசிபிள் இல்லை. ஹைவேஸ் அண்ட் ஹைவேஸ் டிராஃபிக் எல்லாமே கேப் விட்டு ஈஸியாக ஓட்டிடலாம். சிட்டிக்குள்ளே நெக் டு நெக் டிராஃபிக்கில் ஓட்டும் போது கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி நீங்க பாக்குற மாதிரி தான் இருக்கு. பட் ஹைட்டா இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த வெஹிக்கிள் நல்லாவே சூட் ஆகும். ஏன்னா சீட்டிங் பொசிஷன் டைரக்டா உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு மற்ற ஹேட்ச்பேக்ல எல்லாம் இருக்க மாதிரி ரொம்ப கீழே இறங்கி உட்காந்து எந்திரிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இது இருக்காது. இது வந்து ஒரு டால் பாய் டிசைனுங்கவும் நம்ம டைரக்டா உட்காந்துட்டு அப்படியே எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும். வண்டி வந்து ஈஸியாவே புல் ஆகுது. இந்த 1 லிட்டரே போதுமான லெவல்ல இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இனிஷியல் பையர்ஸ்லாம் இந்த வெஹிக்கிள் எடுத்தாங்கன்னா ஈஸியா அவங்களால இந்த வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணிட முடியும். ஓவர் 1.2 லிட்டரு அதை கம்பேர் பண்ணும்போது. அண்டு ஸ்டார்டிங்ல இந்த வெஹிக்கிளோட ஹிஸ்டரியை பற்றிலாம நான் பேசியிருப்பேன். ஸோ அதில் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட 25 வருஷம்ட்டு. இந்த 1999 டிசம்பர்ல இந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோக்கு போட்டியா லான்ச் பண்ண வெஹிக்கிள் இது. பட் இப்போ வந்து சாண்ட்ரோ நம்ம கூட இல்லை, சாண்ட்ரோ வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2வது ஃபேஸ் லிஃப்ட் வந்துச்சு, அதில் செகண்ட் ஜென் சாண்ட்ரோவும் விட்டாங்க. பட் செகண்ட் ஜென் சாண்ட்ரோவிலே இருந்து இப்போ அது இல்லை சுத்தமாக, சாண்ட்ரோ வந்து நிப்பாட்டிட்டாங்க ஹூண்டாய். பட் வேகனார் இன்னுமே நம்ம கூட இணைஞ்சிருக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிள் ஸ்டில் இயர்லி 2 lakhs யூனிட் சேல் ஆகக்கூடிய வெஹிக்கிளாக இருக்கு. கடந்த சில வருடங்களா டாப் செல்லிங்கா இருந்தக்கூடிய வெஹிக்கிள் இந்த வருஷம் தான் டாடா பஞ்ச் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி போயிடுச்சு. அப்படி வந்து ரொம்பலாம் டிஃபரன்ஸ்ல ஒரு 12,000 வெஹிக்கிள்ஸ் தான் டாடா பஞ்ச் கூட விட்டுருக்கு. ஸோ அப்போ 1,90,000 வெஹிக்கிள் இந்த 1,90,000 வெஹிக்கிள் லாஸ்ட் இயருமே இந்த வேகனார் வந்து நமக்கு சேல் ஆயிருக்கு. ஏசி கூலிங்லாம் பார்த்தீங்கன்னா போக போக நல்லாவே நமக்கு கூலிங் ஏறுது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ 3வது பாயிண்ட்ல வச்சிருக்கேன், நல்லா இருக்கு. ஸோ இந்த ஏசியை பொறுத்த வரைக்குமே 4வது பாயிண்ட்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப ஃபேன் சவுண்டு தான் நம்ம கேட்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் டைம் வச்சிங்கன்னா மைல்டாக நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப வெயிலாக இருக்க டைம்ல 3rd பாயிண்ட்ல வச்சிங்க அப்படிங்கும்போது ஏசி கூலிங் நல்லாவே இருக்கு நமக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு சென்டர் இருக்கு. நமக்கு ரிட்டர்ன் டு சென்டர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ புல் நல்லாவே இருக்குங்க நமக்கு. ஸ்டில் இந்த 1 லிட்டர் வந்து இந்த வேகனாருக்கு போதுமான ஒன்றா தான் இருக்கு. ரொம்ப அண்டர் பவராக நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். சிட்டி டிராஃபிக்ல நம்ம நிப்பாட்டி எடுக்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் ஹைவேஸ்ல ஒரு 5 பேர்லாம் வச்சுட்டு போகணுன்னாலுமே நல்லாவே இருக்கும். ஸோ நான் இப்போ ஈஸியாகவே வந்துட்டேன், 190+ போயிட்டு இருக்கேன். இப்போ நல்லாவே இருக்கு. அண்டு ஆனால் இந்த வெஹிக்கிளை 1 லிட்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாய்ஸ் தான் நமக்கு. 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து நல்ல ரியலபிளான ஒரு இன்ஜின் தான் நமக்கு. பட் சின்னதாக ஒரு சவுண்ட் நமக்கு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் டயர் நாய்ஸ் நல்லாவே உள்ள நமக்கு கொண்டு வருது. இதை நான் வந்து 1.2 லிட்டர் டிரைவ் பண்ணும்போது ஃபீல் பண்ணலை. ஸோ இங்கே ஒரு கார்னரிங் பிரேக் பண்ணுறேன். பிரேக்கிங் நல்லாவே இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு 80 to 100 எல்லாமே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஓவர்டேக்கிங்லேருந்து எல்லாமே கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் இருக்க முடியும். கார்னரிங் நல்லா கான்ஃபிடண்ட்டாகவே நம்மளால் அப்ரோச் பண்ண முடியுது. ஸோ மைலேஜுமே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 20 and 20+ எல்லாமே தாராளமாக எடுக்கலாம். 80 to 20ங்கிறது சாலிடாக இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுக்கும். ப்ளஸ் உங்களோட டிரைவிங் நேச்சர் எல்லாமே பொறுத்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 20+ உங்களுக்கு வரும். ஸோ இந்த வண்டியோட பாடி ரோல் ஓவரை பொறுத்த வரைக்கும் இருக்கு. பட் 1.2 லிட்டரை கம்பேர் பண்ணும்போது இதுல அந்த அளவுக்கு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட பவர் தான். இதோட பவர் வந்து நம்ம கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகவும் அந்த ஒரு லீனியர் பவர் இருக்கு. லீனியர் பவர் ரொம்ப லோ எண்ட்ல இருந்து நமக்கு ஒரு லீனியர் பவர் கிடைக்கவும், நம்ம நார்மலா ஓட்டுறதே வந்து அந்த ஒரு நார்மல் ஸ்பீட்ல தான் நம்ம ஓட்டிட்டு இருப்போம். அதனால வந்துட்டு டக்கு சடன் கட் அடிக்கும் போது எல்லாமே நம்ம வந்து அந்த பாடி ரோலோட ஃபீல் பண்ண மாட்டேங்கிறோம் இந்த 1 லிட்டரை பொறுத்த வரைக்கும். இதே 1.2 லிட்டர்ல வந்துட்டு இதை விட பவர் அண்ட் டார்கர்ல கூட அப்படிங்கிற போது நம்ம அதை வந்து நல்லாவே எவிடென்ட்டா ஃபீல் பண்றோம். டக்குன்னு ஒரு சடனான ஒரு நம்ம போயிட்டு இருக்கோம் ஸ்ட்ரெயிட் ரோட்ல டக்குன்னு ஒரு லெஃப்ட் டர்ன்லாம் கட் அடிக்கிறோங்கும் போது நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அதுல
ஸோ இந்த 1 லிட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த பேஸ் வேரியண்டான VXI வேரியன்ட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பட்ஜெட் ஒரு 6-7 lakhs பட்ஜெட் இருக்கு அப்படிங்கும்போது தாராளமாக வாங்கலாம். 7 lakhs பட்ஜெட்டுக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த இன்ஜினோட பவர் எல்லாமே நமக்கு பெட்டராக தான் இருக்கு. ஆப்வியஸ்லி 1.2 லிட்டருங்கிறது இதை விட ஒரு அட்வான்ஸ் தான். அதை வந்து இதை விட அதிகமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்மளால எடுக்க முடியும். ஈஸியாகவே இருக்கும். நம்ம 5 பேர்லாம் வச்சுட்டு இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும் அதில் ஓட்டுறதுக்கு. பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த இனிஷியல் டார்க் எல்லாமே இருக்கும். ஒரு எக்ஸ்பென்சிவ் டிரைவர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஒரு இப்போதான் இனிஷியல் பையர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வேகனாரில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸி டிசைனுக்கும் ப்ளஸ் இந்த லைட் இதோட வெயிட் இது எல்லாத்துக்குமே சேர்க்கும்போது கொஞ்சம் வந்து ஓவர் பவர் மாதிரி தெரியுது. அது 1.2 லிட்டருங்கிறது நார்மல் தான். நம்ம ஷிஃப்ட்ல எல்லாமே ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஷிஃப்ட்ல கூட அது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கல. பட் இதுல வந்து அது கொஞ்சம் இதாகவே நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ கைஸ் நம்ம இந்த வேகனார் 1 லிட்டர் ட்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே போதுமான லெவலில் இருக்கு. ஸோ 1 லிட்டர் ஒரு லீனியான பவரை நமக்கு டெலிவரி பண்ணுது. டாப் வேரியன்ட் 8 lakhs பட்ஜெட்ல நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு சேமா தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ் எல்லாமே நமக்கு சேம் ஹாலஜன்ல தான் வருது. அண்ட் இன்டீரியர் கூடிய ஃபீச்சர்ஸும் நமக்கு ஒரே மாதிரியா தான் இருக்கு. இன்ஃபோடைம் மட்டும்தான் இது நமக்கு நார்மலான இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம். அதில் நமக்கு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாய் வீல்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த சில விஷயங்களுக்காக நம்ம இன்னும் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது போகலாம். ஸோ மெயினாக ஃபீச்சர்ஸுங்கிறது ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்குது. இன்ஜின் மட்டும் தான் 1.2 லிட்டர் இன்ஜினாக நமக்கு வருது. ஸோ வெறும் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நமக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ZTEC கூட ட்ரை பண்ணலாம். மற்றபடி அந்த அலாய் வீல்ஸு டூயல் டோன் கலர் இந்த மாதிரிலாம் வேணும்னா நீங்கள் டாப் வேரியன்ட்டு போகலாம். இல்லை அப்படின்னா இந்த 1 லிட்டர் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜாக இருக்கும் ஸ்டில் வேகனாரில் இந்த 7 lakhs பட்ஜெட்டில். ஸோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.